ஓ ஓகே ஓகேம்மா பிஸ்மில்லா. ஓகேம்மா. இப்போது நம்ம பார்க்க போகிறது, இப்போ நம்ம டிஎம்எல்ல இருக்கிறோம். DML is nothing but data manipulation language. We have 3 commands. First command is insert command. Second command is delete command. Third command is update command. So we use insert command to insert a single record or multiple records. It can be one record or it can be more than one. Delete to delete a particular record, or we can delete multiple records. Update to update a particular value, single value, or we can update multiple values. அதனால தான் சிங்குலர்லையும் ப்ளூரல்லையும் போட்டிருக்கோம்மா. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இன்சர்ட்டை ஃபுல்லாக பார்த்து முடிச்சுருக்கோம். இன்சர்ட் ஒரு டேபிளுக்குள்ளே ஒரு ரெக்கார்டை இன்சர்ட் பண்ணுறதுக்கு நமக்கு உதவுற கமாண்ட் தான் இன்சர்ட் கமாண்டு. நமக்கு நல்லா தெரியும். அது ஒரு ரெக்கார்டாக இருக்கலாம் அல்லது மல்டிபிள் ரெக்கார்டாகவும் இருக்கலாம். எப்படி வேணாலும் இன்சர்ட் பண்ணலாம். ஸோ 3 சினாரியோ இருக்குது. இன்சர்ட்டை பொறுத்த வரைக்கும் 3 சினாரியோ இருக்குது. சினாரியோ 1 போட்டிருக்கேன், சினாரியோ 2 போட்டிருக்கேன், சினாரியோ 3 போட்டிருக்கேன், ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காண்டி. சினாரியோ 1 என்னன்னு கேட்டிங்கன்னா, அதாவது வேல்யூஸை எல்லா காலத்துலேயும் இன்சர்ட் பண்ணுறதுக்கு உதவுறது தான் சினாரியோ 1. சினாரியோ 1ல் நம்ம என்ன செய்வோம்னு கேட்டிங்கன்னா, எல்லா காலத்துலேயும் வேல்யூ இன்சர்ட் பண்ணுவோம். எதையுமே பாக்கி வைக்காமல் கம்ப்ளீட்டாக டேட்டாவை இன்சர்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் ஃபஸ்ட்டு சினாரியோ. இதை நான் ஈஸி அண்டர்ஸ்டாண்டிங்காட்டி நான் அதுக்கு தகுந்த மாதிரி சொல்கிறேன். ரெண்டாவது சினாரியோ நம்பர் 2 பார்த்திங்கன்னா, எனக்கு எல்லா இடத்துலையும் வேல்யூஸை இன்சர்ட் பண்ண வேணாம். எனக்கு வேல்யூஸை பர்டிகுலர் காலத்தில் அல்லது பர்டிகுலர் அட்ரிபியூட், சில இடங்கள் அட்ரிபியூட்னு சொல்கிறாங்க, சில இடத்துல காலம்னு சொல்லுவாங்க, சில இடத்துல ஃபீல்டுன்னு சொல்லுவாங்க. இந்த லாஜிக் என்னமோ ஒரே லாஜிக்கு. ஸோ வேல்யூஸை ஒரு குறிப்பிட்ட காலத்தில் மட்டும் நான் இன்சர்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் சினாரியோ 2. ஃபஸ்ட்டு சினாரியோவில் எல்லாமே கம்ப்ளீட்டாக நம்ம இன்சர்ட் பண்ணுவோம். செகண்ட் ஒன் பார்த்திங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட காலத்தில் மட்டும் நம்ம இன்சர்ட் பண்ணுவோம். அது தேர்டு ஒன்று கேட்டிங்கன்னா, சினாரியோ 3 கேட்டிங்கன்னா, நம்ம எதுவுமே இன்சர்ட் பண்ண போகிறது நம்ம என்ன செய்ய போகிறோம், வேற ஒரு டேபிள்லேருந்து மல்டிபிள் ரெக்கார்ட்ஸை காப்பி பண்ணி நமக்கு வேண்டிய டேபிளில் தூக்கி போட போகிறோம். அதுதான் சினாரியோ நம்பர் 3. சினாரியோ 3ல் வேற ஒரு டேபிள்லேருந்து ரெக்கார்ட்ஸை காப்பி பண்ணி நம்ம கரண்ட்லி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிற டேபிளில் தூக்கி எல்லாத்தையும் போட போகிறோம். நம்ம எதுவுமே இன்சர்ட் பண்ணல, ஆக்சுவலி நம்ம காப்பி பேஸ்ட் தான் பண்ணுறோம். அதுதான் சினாரியோ நம்பர் 3. இந்த 3 சினாரியோ எக்ஸாம்பிளோடு நம்ம பார்த்துட்டோன்னு சொன்னால் நம்ம இன்சர்ட் நமக்கு நல்லா புரிஞ்சுக்கிடும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு சினாரியோவுக்கு போயிடுவோம். ஃபஸ்ட்டு சினாரியோ என்ன சொல்லுதுன்னா, டு இன்சர்ட் வேல்யூஸ் இன் ஆல் காலம். அதுக்கு ஒரு சின்டாக்ஸ் இருக்குது. என்ன சின்டாக்ஸ்ன்னு கேட்டிங்கன்னா, இன்சர்ட் into table name values, open the bracket, நம்மளுடைய close the bracket, then semicolon. இதுதான் typing error. insert into table name values, open the bracket, close the bracket, then finally semicolon. இந்த சின்டாக்ஸுங்கிறது ஒரு ஃபார்முலா மாதிரி வருமா. ஒவ்வொரு இன்சர்ட்டுக்குன்னு ஒரு சின்டாக்ஸ் இருக்குது, டெலீட்டுக்குன்னு ஒரு சின்டாக்ஸ் இருக்குது, அப்டேட்டுக்குன்னு ஒரு சின்டாக்ஸ் இருக்குது, ஒரு டேபிளை க்ரியேட் பண்ணுறதுக்குன்னு ஒரு சின்டாக்ஸ் இருக்குது. எல்லாத்துக்கும் அந்த சின்டாக்ஸ் இருக்குது. அந்த சின்டாக்ஸை ஃபாலோ பண்ணி நம்ம அப்படியே அப்ளை பண்ணோன்னா ஈஸியாக நமக்கு கிடச்சிடும் அவுட்புட்டு. சின்டாக்ஸ் இஸ் லைக் எ ஃபார்முலா. ஸோ டு எக்ஸிக்யூட் ஈச் அண்ட் எவ்ரி கமாண்ட் வி நீட் டு ஃபாலோ த சின்டாக்ஸ். ஸோ இதுதான் இன்சர்ட்டுடைய சின்டாக்ஸ். இதுதான் இன்சர்ட்டுடைய சினாரியோ 1க்கான சின்டாக்ஸ். சினாரியோ 2க்கு ஸ்லைட்டாக மாறுபடும். ஸோ இந்த இதை நம்ம ஃபாலோ பண்ணிவிடுவோம். இது என்னடா ப்ராக்கெட்டுன்னு கேட்டிங்கன்னா, இந்த ப்ராக்கெட் உள்ள தான் நம்மளுடைய வேல்யூஸை போட போகிறோம். நமக்கு எத்தனை வேல்யூஸ் நம்ம தேவையோ, எத்தனை வேல்யூ போடணுமோ அது எல்லாத்தையும் இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே போட்டு அந்த ப்ராக்கெட்டை ஓப்பனி க்ளோஸ் பண்ணி செமிகலனை போட்டு என்டர் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம சினாரியோ 1க்கு போயிடுவோம். இப்போ நான் என்னோடய இதுக்கு வந்துட்டேன். அதுக்கு முன்னாடி பேஜ் நம்பர் 3ல் இருக்கேன். பேஜ் நம்பர் 4க்கு போயிடுறேன். இங்கே இன்சர்ட்டை பற்றி பேசுகிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, பாருங்கள், நான் போட்ட சினாரியோவை அப்படியே இங்கே எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க. இன்சர்ட் இன்டு டேபிள் நேம் வேல்யூஸ், ஓப்பன் த ப்ராக்கெட், க்ளோஸ் த ப்ராக்கெட், செமிகோலன், என்டர். ஓப்பன் த ப்ராக்கெட், க்ளோஸ் த ப்ராக்கெட்டுக்குள்ளே நம்மளோட வேல்யூஸ் இருக்குது. இஃப் த வேல்யூ இஸ் நியூமரிக், நம்மளோட வேல்யூ நியூமரிக்காக நம்பராக இருந்துச்சுன்னா கொட்டேஷன் மார்க் தேவையில்லை. இஃப் த வேல்யூ இஸ் கேரக்டரோ அல்லது ஸ்ட்ரிங்கோ,
ரெண்டு இடத்து ஸ்ட்ரிங்குன்னு சில இடங்களில் சொல்கிறாங்க, சில இடங்களில் கேரக்டர்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு கேரக்டர் ஆல்ஃபபெட்ஸாக இருந்துச்சுன்னா இட் இஸ் மேண்டேட்ரி டு மெயின்டைன் த ஓப்பன் கொட்டேஷன் அண்ட் க்ளோஸ் கொட்டேஷன். அப்போ இந்த எக்ஸாம்பிளை பாருங்களேன், இது வெறும் நம்பர் தான், அப்புறம் ஏன் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் கொட்டேஷன் போட்டிருக்காங்க? ஓப்பன் அண்ட் க்ளோஸ் கொட்டேஷன் வந்து மேண்டேட்ரி கிடையாது, ஆனால் போட்டாலும் தப்பு கிடையாது. அதனால தான் இங்கே பார்த்திங்கன்னா நம்பராக இருந்த போதிலும் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் கொட்டேஷன் போட்டிருக்காங்க, ஆனால் எரர் அடிக்காது. ஆனால் கேரக்டரை பொறுத்த வரைக்கும் கம்பல்சரியாக போட்டாகனு, நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆப்ஷனல், போட்டாலும் தப்பு இல்லை, போடலனாலும் பிரச்சனை இல்லை. அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லணும், என்னென்னா இன்கேஸ் நம்மளோட வேல்யூ வந்து ஒரு டேட்டா இருக்குது. இப்போ என்ன செய்யுதுன்னா வந்து இந்த வருஷம், இந்த மாதம், இந்த தேதி, அந்த மாதிரி டேட்டில் வந்திருக்கு அப்படின்னா அப்போவும் நமக்கு வந்து ஓப்பன் அண்ட் க்ளோஸ் கொட்டேஷன் கம்பல்சரி தான். ஸோ வந்து சிம்பிளாக லாஜிக் என்னென்னா, நம்பர் வெறுமையான நம்பராக இருந்தால் மட்டும் ஆப்ஷனல், மற்ற எல்லா சினாரியோக்கும் கொட்டேஷன் மார்க் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் கொட்டேஷன் கம்பல்சரி தான். ஸோ இதை நான் வந்து சக்கன் அப்படி காப்பி பண்ணிவிட்டு இப்போ நேராக என்னுடைய டேபிளுக்கு போயிடுறேன். நம்ம கஸ்டமர் டேபிளை முதல்ல நான் இன்சர்ட் பண்ணனா, க்ரியேட் பண்ணனா என்னன்னு எனக்கு தெரியல. ஸோ அதனால் போயிட்டு அந்த ஸ்டூடெண்ட் டேபிளை முதல்ல ரெஃப்ரெஷ் பண்ணி நான் பார்த்துட்றேன். ஃபஸ்ட்டு கஸ்டமர், ஏன்னா கஸ்டமர் டேபிளை தான் இன்சர்ட் பண்ண போகிறோம், கஸ்டமர் டேபிள் இருக்கா என்னன்னு எனக்கு தெரியல. ஸோ கனெக்ஷன் க்ளோஸ் ஆகிடுச்சு, மேபி ரீகனெக்ட் பண்ணிடுறேன். database connection last ஆயிடுச்சோமா. ஸோ ஐ எம் ட்ரைங் டு ரீகனெக்ட். ரீகனெக்ட் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ டேபிள்ஸில் போய் ரைட் கிளிக் பண்ணி ரீஃப்ரெஷ் கொடுக்குறேன். டைம் ஆகிட்டே இருக்குது, நெட்டில் ஹாட்ஸ்பாட்டில் கனெக்ட் பண்ணியிருக்கோமா, கொஞ்சம் டைம் எடுக்குது. கஸ்டமர் டேபிள் இருக்குது, ஆர்டிஸ்ட் டேபிள் இருக்குது, கஸ்டமர் டேபிள் இருக்குது, நான் யூஎஸ் ஆர்டிஸ்ட் டேபிளும் இருக்குது. ஸோ நம்ம இப்போது வேல்யூஸ் இன்சர்ட் பண்ண போகிறது கஸ்டமர் டேபிள். அந்த டேபிள் வந்து இப்போ கரெக்டாக நமக்கு இருக்குது. இதோ கஸ்டமர் டேபிள் இருக்குது. கஸ்டமர் ஐடி, லாஸ்ட் நேம், ஃபர்ஸ்ட் நேம், ஸ்ட்ரீட்டு, சிட்டி, ஸ்டேட்டு, ஜிப் கோடு, கண்ட்ரி, ஏரியா கோடு, ஃபோன் நம்பர், இமெயில், மொத்தம் 11 காலம் நேம் இருக்குது. மொத்தம் 11 காலம் இருக்குது. வேல்யூஸ் போய் பார்ப்போம் எத்தனை வேல்யூஸ் இருக்குன்ட்டு. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 காலத்தில் தூக்கி 11 வேல்யூ போட போகிறோம். இது வந்து ஃபஸ்ட்டு சினாரியோ. நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி எல்லா காலத்துக்கும் நம்ம வந்து வேல்யூஸ் கொடுக்க போகிறோம். அதுதான் இந்த ஃபஸ்ட்டு சினாரியோ. ஸோ இதை அப்படியே காப்பி பண்ணிடுறேன். காப்பி பண்ணிவிட்டு நேராக போய் இன்சர்ட் பண்ணிடுறேன். கொடுத்துட்டோம். இன்சர்ட் கமெண்ட், இன்சர்ட் என்னத்தை இன்சர்ட் பண்ணோம், இன்சர்ட் இன்டு எது உள்ள இன்சர்ட் பண்ண போகிறோம், கஸ்டமர் டேபிள் இன்சர்ட் பண்ண போகிறோம். என்னத்தை இன்சர்ட் பண்ண போகிறோம், வேல்யூஸ் இன்சர்ட் பண்ண போகிறோம், மல்டிபிள் வேல்யூஸ் இன்சர்ட் பண்ண போகிறோம். இதுதான் அந்த வேல்யூஸ். வேல்யூஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி கொட்டேஷன் மார்க் கம்பல்சரி. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், ஒவ்வொரு வேல்யூஸையும் செப்பரேட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து கமா யூஸ் பண்ணணும். இங்கே பார்த்தீங்கன்னா 1052 கமா. ஒவ்வொரு வேல்யூக்கு பக்கத்துலேயும் ஒரு கமா இருக்குது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த கமா தான் ஒரு வேல்யூவையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுது. இது ஒரு தனி வேல்யூ, இது ஒரு தனி வேல்யூ, இது ஒரு தனி வேல்யூ அப்படிங்கிறத எது டிஃப்ரென்ஷியேட் பண்ணுதுன்னா இந்த கம்மா தான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுது. இன்கேஸ் இந்த கம்மாவை நம்ம மிஸ் பண்ணிட்டோம்னு சொன்னாக்கா வந்து எரர் அடிச்சிடும். ஸோ டு செப்பரேட் எவ்ரி சிங்கிள் வேல்யூஸ் we need to maintain comma in between every single value. ஸோ கம்மா வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கம்மா வந்து நம்ம மிஸ் பண்ணிட்டோம்னா எரர் அடிச்சிடும். ஸோ இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இப்போது கஸ்டமர் டேபிளில் ஒரு பர்டிகுலர் ரெக்கார்டை நம்ம இன்சர்ட் பண்ண முயற்சி செஞ்சுக்கிட்டுருக்கோம். திஸ் இஸ் சினாரியோ நம்பர் 1. இப்போது நம்ம இன்சர்ட் ஆகிடுச்சுங்க, மெசேஜ் வந்திருக்கு, 1 row இன்சர்ட்டட், ஒரு ரோ வந்து இன்சர்ட் ஆகிடுச்சு அப்படிங்கிற மெசேஜ் கிடச்சிருக்கு.
இப்போ செலக்ட் கமாண்டை கொடுத்து அந்த டேபிளை முழுசாக ஒருத்தர் பார்த்துக்கிறேன். ஓகே, ஸோ நமக்கு இதுதான் அந்த டேபிள். ஆக்சுவலி இப்போ நம்ம இன்சர்ட் பண்ண வேல்யூ ரெக்கார்டு, அதாவது இந்த ரெக்கார்டு நம்ம அந்த டேபிளுக்குள்ளே போயிடுச்சான்னு பார்க்குறதுக்கு தான் இந்த கொரியை போட்டேன். பார்த்தீங்கன்னா 1052, இந்த 1052 தான் கஸ்டமரோட ஐடி. கஸ்டமரோட ஐடி தான் ப்ரைமரி கீ. ஸோ இந்த 1052 பார்த்தீங்கன்னா இந்த ஒன் வி ஹவ் இன்சர்டட் ஜஸ்ட் நவ், இது பார்த்தீங்கன்னா அப்படியே அழகாக வந்து உட்காந்துருக்குது. வேல்யூஸ் சொல்கிறது எவ்ரி சிங்கிள் வேல்யூ பார்த்தீங்கன்னா மாரலேங்கிற வேல்யூ, WAங்கிற வேல்யூ, 60 53ங்கிற வேல்யூ எல்லாமே நம்ம கொடுத்த எல்லாமே அழகாக வந்து உட்காந்துருச்சு. இதுதான் சினாரியோ நம்பர் 1. சினாரியோ நம்பர் 1. ஸோ சினாரியோ நம்பர் 1ல் எல்லா வேல்யூஸும் கம்ப்ளீட்டாக இன்சர்ட் பண்ணுறது நமக்கு உதவுறது தான் சினாரியோ நம்பர் 1. சினாரியோ நம்பர் 2க்கு போயிடலாமா? ஓகே, நம்ம சினாரியோ 2க்கு போயிடுவோம். சினாரியோ 1 பார்த்தீங்கன்னா வேல்யூஸ் எல்லா காலத்திலும் இன்சர்ட் பண்ணுறதுக்கு உதவுறது தான் சினாரியோ 1. இப்போ சினாரியோ 2 டு இன்சர்ட் வேல்யூஸ் இன் ஸ்பெசிஃபைடு காலம். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து லாஸ்ட் நேமில் மட்டும் நான் வேல்யூஸை கொடுக்கணும், ஃபர்ஸ்ட் நேமில் மட்டும் வேல்யூஸை கொடுக்கணும், கஸ்டமர் ஐடியில் மட்டும் வேல்யூஸ் கொடுக்கணும், மற்ற எல்லாத்தையும் பிளாங்காக விடணும். அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் நம்ம யூஸ் பண்ணுறது தான் சினாரியோ நம்பர் 2. சினாரியோ நம்பர் 2 டு இன்சர்ட் வேல்யூஸ் இன் ஸ்பெசிஃபைடு காலம். இதுக்கு பார்த்தீங்கன்னா சின்டாக்ஸு கொஞ்சம் மாறுபடும். எப்படின்னாக்கா இன்சர்ட் இன்டு இன்சர்ட் இன்டு டேபிள் நேமை ஸ்பெசிஃபை பண்ணிக்கிட்டு உடனே என்ன செய்யணும், அடுத்தது காலம் நேமை கொடுக்கணும். காலம் நேமை கொடுத்துட்டு அப்புறம் வேல்யூஸ் அப்படிங்கிற கமாண்டை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் த ப்ராக்கெட், க்ளோஸ் த ப்ராக்கெட், செமிகோலன், என்டர். கொஞ்சம் மாறுபடும். பார்த்தீங்கன்னா மொதல் இது வந்து இன்சர்ட் இன்டு டேபிள் நேம் வேல்யூஸ்னு டேரெக்டாக வேல்யூஸாக கொடுத்துட்றோம். இது இந்த சின்டாக்ஸு. ரெண்டாவது சின்டாக்ஸ் எங்கள் சினாரியோ 2 உண்டான சின்டாக்ஸை பாருங்களேன். நான் சின்டாக்ஸ்ன்னு எழுதிடுறேன் முன்னாடி, அப்போ தான் நமக்கு புரியும். சின்டாக்ஸ்ன்னு எழுதிட்டேன், காப்பி, இங்கே Ctrl+V, சின்டாக்ஸ்ன்னு எழுதிட்டேன். இந்த பாருங்களா, அந்த சின்டாக்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்குது. இந்த சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா இன்சர்ட் இன்டு டேபிள் நேம், காலம் நேம் அப்புறம் போட்டுக்கணும், இந்த கேப்பை தூக்கிறோம், காலம் நேம் கொடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் வேல்யூன்னு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் ஓப்பன் த ப்ராக்கெட், க்ளோஸ் த ப்ராக்கெட். என்ன மேட்ருன்னு கேட்டிங்கன்னா இந்த டேபிள் நேம் வேல்யூஸுங்கிற நடுவில் காலம் நேம்ங்கிறது கொடுக்கணும். எதுக்கு கொடுக்குறோன்னு கேட்டிங்கன்னா இதுக்கான முக்கிய காரணம் இந்தந்த காலத்தெல்லாம் இந்தந்த வேல்யூவை போடு அப்படிங்கிறதுக்கு தான் இந்த காலம் நேம். இதை நான் எக்ஸாம்பிளோட பார்த்தா ஈஸியாக நமக்கு புரிஞ்சிடுவோமா. ஸோ நேராக நான் டக்குன்னு எக்ஸாம்பிளுக்கு போயிடுறேன். எங்கள் புக்கில் என்ன சொல்லியிருக்கிறாங்க பாருங்கள். நான் பேசுகிற எல்லா விஷயங்களும் அவங்க லேபில் இருக்கும். நான் எதுவுமே நான் அவுட் ஆஃப் சிலபஸ் ஃபோக்கஸ் பண்ணலை. இதுவே அவ்வளோ விஷயங்கள் அவங்க பேசியிருக்கிறாங்க. அவங்க ஷார்ட்டாக பேசியிருந்தாலும் அதில் உள்ள மேட்ரு கொஞ்சம் நிறைய இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்களேன், இன்சர்ட் இன்டு டேபிள் நேம், இது பாருங்களேன், காலம் நேம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கஸ்டமர் ஐடிங்கிறாங்க, ஃபர்ஸ்ட் நேமுங்கிறாங்க, லாஸ்ட் நேமுங்கிறாங்க, இமெயில் ஐடிங்கிறாங்க. மொத்தம் 11 காலம் நேமு. ஆனால் இவங்க ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கிறது வெறும் 4 தான். இந்த 4 வேல்யூ மட்டும் எனக்கு இருந்தால் போதும். நான் சொன்ன மாதிரி ஸ்பெசிஃபைடு காலம். ஸோ நவ் தே ஸ்பெசிஃபை 4 காலம்ஸ் கொடுத்துட்டு அப்புறம் வேல்யூஸ்னு போட்டுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா 4 வேல்யூ கொடுக்குறாங்க. அப்படின்னா எனக்கு 4 காலம் மட்டும் ஃபில் ஆகுனா போதும் அப்படிங்கிறது தான் இந்த சினாரியோ 2க்கான அர்த்தம். இதில் 4 காலம் கொடுத்துருக்குறாங்க. இது 4 வச்சுக்கலாம், 5 வச்சுக்கலாம், 6 வச்சுக்கலாம், அல்லது 8 வச்சுக்கலாம், 1 வச்சுக்கலாம், 2 வச்சுக்கலாம். நம்ம எதை டிசைட் பண்ணுறோமோ அதை வச்சுக்கலாம். ஸோ த பாயிண்ட் இஸ் வெரி சிம்பிள், டு இன்சர்ட் வேல்யூஸ் இன் ஏ ஸ்பெசிஃபைடு பர்டிகுலர் காலம். அதுதான் சினாரியோ 2. ஸோ சக்குன்னு போயிட்டு இதை காப்பி பண்ணிடுறேன். இதை காப்பி பண்ணிவிட்டு ஸ்கில் டெவலப்பருக்கு போயிட்டு அதை அப்படியே பேஸ்ட் பண்ணிடுறேன். இப்போது நம்ம சினாரியோ 2 அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது கொரி எக்ஸிக்யூட் பண்ணுறோம். இப்போ 1 row இன்சர்ட்டட் அப்படிங்கிறது நமக்கு கிடச்சிருச்சு. 1 row இன்சர்ட்டட். இது இன்சர்ட் ஆகிடுச்சா இல்லையாங்கிறது எப்படி தெரிஞ்சுக்கிறது? இப்போ நம்ம டக்குன்னு போயிட்டு இந்த கொரியை திரும்ப காப்பி பண்ணி
கொரிய காப்பி கூட பண்ணுவேன், டேரெக்டாக அங்கே போய் திரும்ப எக்ஸிக்யூட் பண்ணிடுறேன். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் கஸ்டமர். இப்போ நம்ம இப்போ போட்டது உள்ளே போய் உட்காந்துருக்கான்னு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா 57 நம்ம போட்டோம். இது பார்த்தீங்கன்னா 57 வந்துருச்சு, முன்னாடி 57 இல்லை. 4 வேல்யூ தான், 57 ஸ்மித்து ஃப்ரெட்டு, அவ்வளோதான். அது மட்டும் தான் போட்டோம். அப்புறம் இமெயில் ஐடி கொடுத்துருக்குறோம், மற்ற எல்லாமே நல்ல பார்த்தீங்களா. அதாவது வேல்யூ நம்ம அசைன் பண்ணல, எப்பப்பெல்லாம் வேல்யூ அசைன் பண்ணலையோ அன்அசைன்டு வேல்யூ அதுதான் வந்து நல்லா இங்கே காட்டும். மீனிங் அன்அசைன்டு வேல்யூ, அன்னோன் வேல்யூ. கடைசியாக நம்ம இமெயில் கொடுத்துருக்குறோம், அது இமெயில் மட்டும் வந்துருக்குது. ஸோ டோட்டலி 11 column, but we specified values only for 4 columns. The remaining supposed to be unknown or unassigned values. So scenario 2 நமக்கு தெளிவாக புரிஞ்சிருச்சு. இப்போ scenario 3க்கு நான் போயிடுறேன். scenario 3 பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம எதுவுமே இன்சர்ட் டேரெக்டாக பண்ண போகிறது இல்லை, வேற ஒரு டேபிள்லேருந்து ரெக்கார்ட்ஸ் அப்படியே காப்பி பண்ணிட்டு வந்து இங்கே போடுறதுக்கு பேர் தான் scenario 3. scenario 3 to insert multiple records from another table. மற்ற ஒரு டேபிளில் இருக்கிற வேல்யூவும் நம்ம கொடுக்க போகிற வேல்யூவும் இஸ் ஆல்மோஸ்ட் த சேம். அந்தமாரி சினாரியோவில் மட்டும்தான் இது பொருந்தும். நம்ம வந்து பிளைண்டாக எல்லா வேல்யூவும் தூக்கிட்டு வந்து போட்டுற முடியாது. அங்கேருந்து கொண்டு வந்து போடுற வேல்யூ இங்கே கரெக்டாக செட் ஆகணும், அதோடைய டேட்டா டைப் கரெக்டாக வந்து உட்காருன்னு, அதோட வேல்யூஸ் கரெக்டாக உட்காருன்னு. அந்தமாரி சூழ்நிலைகளை தான் நம்ம scenario 3 யூஸ் பண்ண முடியுமே ஒழிய சாதா சூழ்நிலைகளை யூஸ் பண்ண முடியாது. ஸோ இதுதான் scenario number 3. scenario 3 பார்த்துருவோம். scenario 3ல் உட்காந்துருக்கோம். இந்த scenario 3க்கு உண்டான scenario 3 வந்து இதுதான் சின்டாக்ஸு. ஆக்சுவலி இன்சர்ட் இன்டூ டேபிள் நேம் போட்டு உடனே நம்ம செலக்ட் கிளாஸை இங்கே கால் ஃபார் பண்ணுறோம். இதுதான் scenario 3க்கு உண்டான சின்டாக்ஸ். ஸோ இங்கே என்ன செய்கிறாங்கன்னா இன்சர்ட் இன்டூ கஸ்டமர்னு போட்டு செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எக்ஸ்ட்ரா கஸ்டமர்ஸ் அப்படிங்கிற அந்த டேபிள்லேருந்து எல்லா ரெக்கார்ட்ஸையும் எடுத்துகிட்டு வந்து கஸ்டமர் டேபிளில் போடுறாங்க. நம்ம வந்து இது காப்பி பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த எக்ஸ்ட்ரா கஸ்டமர்ஸ் அப்படிங்கிற டேபிளில் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம். இப்போ போயிட்டு நான் செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் அந்த இதை கொடுத்துட்றேன். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஓனர் நேமை கொடுத்துட்டு எக்ஸ்ட்ரா கஸ்டமர் சிங்குலராக ப்ளூரலாக சிங்குலராக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ப்ளூரல் கஸ்டமர்ஸ் எஸ்ஸை விட்டுட்டேன், எஸ்ஸை போய் ஆட் பண்ணிடுறேன், எரர் அடிக்கும். ஓகே, எக்ஸ்ட்ரா கஸ்டமர்ஸ் செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டு ஹே டாட் எக்ஸ்ட்ரா கஸ்டமர்ஸ். எரர் வந்துருச்சு ஏன்னா எஸ்ஸை விட்டுட்டேன், எஸ்ஸை போய் கொடுத்துட்றேன். கஸ்டமர் செமிகோலன் என்டர். இப்போ இந்த எக்ஸ்ட்ரா கஸ்டமர்ஸ் அப்படிங்கிற டேபிள் ஃபுல்லாக பார்த்துப்போம். பார்த்தீங்கன்னா இங்கே கஸ்டமர் ஐடி இருக்குது, லாஸ்ட் நேம் இருக்குது, ஃபர்ஸ்ட் நேம், ஸ்ட்ரீட்டு, சிட்டி, ஸ்டேட்டு, ஜிப்கோடு, கண்ட்ரி. அதாவது கஸ்டமர் டேபிள் உள்ள என்னென்ன காலம் கொடுத்துருக்கோமோ அது அப்படியே இங்கே வந்திருக்கு. அத்தனை 11 காலம் இங்கே வந்திருக்கு. வேல்யூஸும் சிமிலராக இருக்குது. ஸோ 2 ரெக்கார்டு இங்கே இருக்குது, 65, 66. இந்த 65, 66ங்கிற 2 ரெக்கார்டை, இது ரெக்கார்டு 1, இது ரெக்கார்டு 2, 2 ரெக்கார்டு இருக்குது. ஸோ இந்த 2 ரெக்கார்ட்ஸுமே காப்பி பண்ணி, அதாவது எக்ஸ்ட்ரா கஸ்டமர் டேபிளில் இருக்கிற ரெக்கார்ட்ஸை காப்பி பண்ணி கஸ்டமருங்கிற டேபிளுக்குள்ளே போட போகிறோம். அதுதான் scenario number 3. scenario number 3 ஆக்சுவலி. ஸோ இது எப்படி போடுறது அப்படின்னா, நான் இன்சர்ட் இன்டு டேபிள் நேம் என்ன, கஸ்டமர். டேபிள் நேம் என்ன, கஸ்டமர். சிங்குலர் தானே? ஓகே, சிங்குலர் தான். கஸ்டமர், டேபிள் நேம் கஸ்டமர், இன்சர்ட் இன்டு டேபிள் நேம் கஸ்டமர் அப்படி கொடுத்துட்டு இப்போ இந்த மேலே உள்ள கொரி இருக்குல்ல அதை அப்படியே காப்பி பண்ணி அப்படியே தூக்கி பேஸ்ட் பண்ணிடுவோம். அவ்வளோதான். இந்த scenario 3 ரொம்ப சிம்பிள். இன்சர்ட் இன்டு டேபிள் நேமை கொடுத்துட்டு எந்த டேபிள்லேருந்து காப்பி பண்ண போகிறோமோ அதை செலக்ட் கிளாஸோட இணைச்சி போட்டுட்டுன்னு சொன்னாக்கா இப்போ இந்த எக்ஸ்ட்ரா கஸ்டமர் அப்படிங்கிற டேபிளுக்கு உள்ளே இருக்கிற ரெக்கார்டு இந்த கஸ்டமருங்கிற டேபிளுக்குள்ளே வந்து உட்காந்துரும். ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா, இந்த 2 டேபிளில் உள்ள காலம் அட்ரிபியூட் வந்து கரெக்டாக மேட்ச் ஆகணும்.
அதோட டேட்டா டைப்ஸ்லாம் மேட்ச் ஆகணும், எல்லாமே மேட்ச் ஆகிற பட்சத்தில் தான் இதை நம்ம எக்ஸிக்யூட் பண்ண முடியும். இப்போ நான் இந்த கொரியை எக்ஸிக்யூட் பண்ணி எப்படி செயல்படுதுன்னு பார்த்துருவோம். இன்சர்ட் டு கஸ்டமர் டேபிளுக்குள்ளே ஸ்கிரிப்ட் ரன் ஆகிட்டுருக்கு. 2 rows இன்சர்ட்டட். ஏன் 2 rowsன்னு வருது? ஏன்னா அங்கே இருக்கிறதே மொத்தமாகவே 2 row தான். அதனால் அந்த 2 rowவும் அங்கேருந்து காப்பி ஆகி, அதாவது எக்ஸ்ட்ரா கஸ்டமர்ஸு அப்படிங்கிற டேபிளுக்குள்ளே இருந்த 2 ரெக்கார்டும் காப்பி ஆகி கஸ்டமர் டேபிளுக்குள்ளே வந்து உட்காந்து இன்சர்ட் ஆகிடுச்சு. அதனால தான் 2 rows வருது. இப்போது செலக்ட் கமெண்ட் கொடுத்து கரெக்டாக இன்சர்ட் ஆகிடுச்சா அப்படிங்கிறத பார்த்துருவோம். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் கஸ்டமர் செமிகோலன் என்டர். ஓகே, வெரி குட். 65, 66 தான் அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தோம். அதை எடுத்துகிட்டு வந்து அழகாக இங்கே காப்பி பண்ணி போட்டுட்டோம். ஸோ மொத்தம் 3 சினாரியோ முடிஞ்சோம். ஸோ இன்னொரு தடவை முதல் சினாரியோ வந்து எல்லா காலத்துலேயும் ரெக்கார்டு இன்சர்ட் பண்ணோம். 2வது சினாரியோ ஒரு குறிப்பிட்ட காலத்தில் மட்டும் இன்சர்ட் பண்ணோம். 3வது சினாரியோ மல்டிபிள் ரெக்கார்ட்ஸை வந்து வேறு டேபிள்லேருந்து கொண்டு வந்து இங்கே உட்கார வைக்கும். ஸோ இன்சர்ட் கமாண்ட் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம பார்க்க போகிறது டெலீட் கமாண்ட். அதுதான் இப்போ பார்க்க போகிறோம். டெலீட் கமாண்ட் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, ஒரு ரெக்கார்டை டெலீட் பண்ணுறதுக்கு, ஒரு ரெக்கார்டோ அல்லது மல்டிபிள் ரெக்கார்டை டெலீட் பண்ணுறதுக்கு நமக்கு யூஸ் ஆகுது. ஸோ இப்போ நான் பேஜ் நம்பர் 5ல் இருக்கேன். ஸோ அப்டேட்டை பற்றி பேசுகிறாங்க. ஸோ பிரச்சனை இல்லை, அப்டேட்டை பற்றி நம்ம பேசிவிட்டு அடுத்தது டெலீட்டுக்கு போயிடுவோம். ஸோ லெட்ஸ் டாக் அபவுட் அப்டேட். நம்ம லேபோடைய சீக்வன்ஸ் அடிப்படையிலே வருவோம். இப்போ அப்டேட் வந்து எதுக்கு டு அப்டேட் வேல்யூ, ஒரு வேல்யூ அப்டேட் பண்ணுறதுக்கோ மல்டிபிள் வேல்யூ வந்து அப்டேட் பண்ணுறதுக்கும் நமக்கு யூஸ் ஆகிறது தான் அப்டேட் கமாண்ட். ஸோ இப்போ போய் அப்டேட் கமாண்டை பார்ப்போம். பேஜ் நம்பர் 5ல் 2.2ல் இருக்கிறேன். அப்டேட் கமாண்டுடைய சின்டாக்ஸ் இது தான். இந்த சின்டாக்ஸை அழகாக ஃபாலோ பண்ணிட்டோன்னு சொன்னால் நம்ம ஈஸியாக குறி எக்ஸிக்யூட் பண்ணிடலாம். இதுதான் சின்டாக்ஸ், அப்டேட் கமாண்டுடைய சின்டாக்ஸ். அப்டேட் டேபிள் நேம், எந்த டேபிள் அப்டேட் பண்ண போகிறோமோ அந்த டேபிள். செட் இஸ் a command actually. column name 1 is equal to data value 1. எந்த காலத்தை நம்ம மாடிஃபை பண்ணணுமோ, அப்டேட்டுங்கிறது ஒரு வேல்யூவை சேஞ்ச் பண்ணுறதும் அப்டேட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட அட்ரஸ் சேஞ்ச் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த இடத்துல செட் அட்ரஸ் இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு கொடுத்துடணும். என்னோட அட்ரஸுங்கிறது ஸ்டாண்டர்டு கிடையாது, இட் வில் ஃப்ளக்சுவேட். என்னோடய ஃபோன் நம்பருங்கிறது ஸ்டாண்டர்டு கிடையாது, இட் வில் ஃப்ளக்சுவேட். ஸோ என்னுடைய சில வேல்யூஸ் வந்து கஸ்டமருடையோ அல்லது ஸ்டூடெண்ட்டுடைய சில வேல்யூஸ் வந்து சேஞ்ச் ஆகும். ஆனால் வந்து ஃபஸ்ட் நேமோ லாஸ்ட் நேமோ வந்து ஸ்டாண்டர்டாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல எதை நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோமோ, எந்த காலத்தை சேஞ்ச் பண்ண போகிறோமோ அந்த காலத்தை ஸ்பெசிஃபை பண்ணி நம்ம சேஞ்ச் பண்ண வேண்டிய வேல்யூவை இந்த இடத்துல கொடுக்கணும். டேட்டா வேல்யூ 1 அப்படின்னு கொடுக்கணும். ஓகேங்களா? இப்போ திரும்ப இன்னொரு காலத்தையும் சேஞ்ச் பண்ணினேன். இப்போ வந்து நான் அட்ரஸை சேஞ்ச் பண்ணிட்டேன். ஸ்ட்ரீட், அதாவது ஃபோன் நம்பரை சேஞ்ச் பண்ணால் இந்த இடத்துல ஃபோன் நம்பர் அப்படின்னு கொடுத்துட்டு அந்த ஃபோன் நம்பரை கொடுக்கணும். 2 தான் சேஞ்ச் பண்ண முடியுமான்னு கேட்டால் கிடையாது. 1 பண்ணலாம், 2 பண்ணலாம், 3 பண்ணலாம், எத்தனை வேண்டாலும் பண்ணலாம். பண்ணிவிட்டு கடைசியாக கண்டிஷன் ஒன்று கொடுக்கணும். கண்டிஷன்னா வேறு கிளாஸோடு தான் கண்டிஷன் கொடுக்கணும். வேர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டிஷன் இங்கே ஸ்பெசிஃபை பண்ணணும். இப்போ வந்து அட்ரஸையும் ஃபோன் நம்பரும் நம்ம சேஞ்ச் பண்ணுறோம். ஆனால் எல்லாருக்கும் சேஞ்ச் பண்ண போகிறது இல்லை. ஒரு பர்டிகுலர் யூசர் நேமுக்கு, ஒரு பர்டிகுலர் கஸ்டமருக்கு தான் நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். அப்போ வேர், ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறோம். வேர் கஸ்டமர் ஐடி இஸ் ஈக்குவல் டு 1052. அப்போ 1052ங்கிற கஸ்டமருக்கு மட்டும் அந்த வேல்யூவை சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இதோட அர்த்தம். இதை போய் நம்ம சட்டுன்னு போயிட்டு இதை அப்ளை பண்ணி பார்த்தோன்னு சொன்னால் நமக்கு நல்லா ஈஸியாக புரிஞ்சிடும். ஓகே, ஸோ இப்போ நம்ம அப்டேட்டை பார்த்துட்ருக்கோம். அப்டேட்டோடைய சின்டாக்ஸ் ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ இந்த அப்டேட்டுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம எம்ப்ளாயிங்கிற டேபிளை வச்சு தான் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க போகிறோம். ஸோ SQL டெவலப்பரில் போயிட்டு ஒரு எம்ப்ளாயிங்கிற டேபிளை வந்து க்ரியேட் பண்ணிடுவோம். ஆல்ரெடி ஆர்டிஸ்ட்டு, கஸ்டமர், நான் யூஎஸ் ஆர்டிஸ்ட்டு 3 டேபிள் இருக்குது. இதோட எம்ப்ளாயிங்கிற டேபிளை க்ரியேட் பண்ணிடுவோம். ஸோ க்ரியேட் டேபிள் employee as இது காப்பிங்கிறதுனால select start from today dot employee. எல்லா இடத்துலையும் கேப்ஸ் டிக்ளேர் பண்ணிடுறேன்.
ஓகே, ஸோ எம்ப்ளாயிங்கிற டேபிளில் இப்போ நான் வந்து காப்பி எடுக்க போகிறேன். அதனால் செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் இந்த ஓனர் நேமை போட்டு அந்த ஆக்சுவல் டேபிளில் போட்டேன். இப்போ நம்ம எம்ப்ளாயி டேபிளை க்ரியேட் பண்ணிவிடுவோம். ஸோ லெட்ஸ் கோ க்ரியேட் கொரி எக்ஸிக்யூட் பண்ணிடுறேன். எம்ப்ளாயி டேபிள் இப்போ க்ரியேட் ஆகுது. எம்ப்ளாயி டேபிள் க்ரியேட் ஆகிடுச்சு. டேபிள்ஸில் வச்சு ரைட் கிளிக் பண்ணி ரீஃப்ரெஷ் கொடுக்குறேன். ஸோ தட் நம்ம வந்து எம்ப்ளாயி டேபிள் வந்து இங்கே விசிபிள் ஆகுதாங்கிறத பார்த்துலாம். இங்கே விசிபிள் ஆகுது. எம்ப்ளாயி டேபிள் க்ரியேட் ஆகிடுச்சு. முன்னாடி 3 டேபிள், இப்போ 4 டேபிள். இப்போ இந்த அப்டேட் கமாண்டை வந்து இந்த எம்ப்ளாயி டேபிளில் தான் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க போகிறோம். முதல் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் அப்டேட். எதை அப்டேட் பண்ண போகிறோம்? எம்ப்ளாயிங்கிற டேபிளை அப்டேட் பண்ண போகிறோம். செட்டுங்கிறது கமாண்டு. இங்கே என்ன போட்டிருக்காங்க? காலம் நேம் ஈக்குவல் டு டேட்டா வேல்யூ. இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா சேலரி இஸ் ஈக்குவல் டு சேலரிங்கிறது காலமு, வேல்யூ இந்த 1.1 அப்படிங்கிறது வேல்யூ. 1.1 அப்படிங்கிறது வேல்யூ. என்ன சொல்கிறாங்கன்னா சேலரியை வந்து 10% இன்க்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. 10%னா அது வந்து நியூமரிக்கலில் 1.1 கன்சிடர் பண்ணுவோம். ஸோ 1.1 டைம்ஸ் சேலரி, மீனிங் மை சேலரி சப்போஸ் டு பி இன்க்ரிமெண்டட் பை 10% அப்படிங்கிறது நமக்கு புரியுது. இது இந்த எக்ஸாம்பிள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம குயிக்காக போயிட்டு அந்த டேபிள் பார்த்திங்கன்னா, இந்த டேபிள் எம்ப்ளாயி டேபிளில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 18 காலம் இருக்குது. 18 காலம் இருக்குது. இது டேபிளுடைய ஸ்ட்ரக்சர். இது அந்த இதை கிளிக் பண்ண உடனே எனக்கு டேபிளோட ஸ்ட்ரக்சர் கிடச்சிருச்சு. கஸ்டமர் டேபிளை கிளிக் பண்ணால் கஸ்டமர் டேபிளோட ஸ்ட்ரக்சர் எனக்கு கிடைக்குது. அதே மாதிரி எம்ப்ளாயி டேபிளை கிளிக் பண்ணால் எம்ப்ளாயி டேபிளோடைய ஸ்ட்ரக்சர் கிடைக்குது. எம்ப்ளாயி டேபிள் வந்து ஒரு பெரிய டேபிளாக இருக்குது. மொத்தம் 18 காலம், அதாவது 18 அட்ரிபியூட்ஸ் இருக்குது. பெரிய டேபிளாக இருக்குது. இந்த டேபிளுடைய இது வந்து டிஸ்கிரைப் கமாண்டு தான். கிட்டத்தட்ட இது நான் டைரெக்டாக ஜிஐயில் டிஸ்கிரைப் வந்து பண்ணுறேன். இதே கமாண்டில் போட்டால் டிஸ்கிரைப் டேபிள் நேம் நம்ம போட்டுன்னு சொன்னால் அந்த டேபிளுடைய ஸ்ட்ரக்சர் கிடைக்கும். அது பண்ணாமல் டைரெக்டாக கிளிக் பண்ணுறேன், இங்கே டிஸ்கிரைப் ஆகிடுது. இப்போ நான் இந்த டேபிளுக்கு உள்ள எம்ப்ளாயிங்கிற டேபிளுக்கு உள்ள என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம என்ன கமெண்ட் போடுவோம்? எப்போதும் செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயி அப்படிங்கிறத போட்டுருவோம். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயிங்கிறத இப்போது அதோடைய அவுட்புட் வந்துச்சு அப்படிங்கிறத போய் பார்க்குறேன். அவுட்புட் நம்ம கிடச்சிருச்சு. எம்ப்ளாயி டேபிளுடைய அவுட்புட் கம்ப்ளீட் டேபிள் கிடச்சிருச்சு. எம்ப்ளாயி ஐடி, ஃபர்ஸ்ட் நேம், மிடில் நேம், லாஸ்ட் நேம், ஜாப் டைட்டிலில் நிறைய ஜாப் டைட்டில் இருக்குது. ஃபோன் நம்பர் இருக்குது, இமெயில் இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா அட்ரஸ் லைன் 1 இருக்குது, அட்ரஸ் லைன் 2 இருக்குது, சிட்டி இருக்குது, ஸ்டேட் இருக்குது, போஸ்டல் கோடு இருக்குது, கண்ட்ரி இருக்குது, மேனேஜர் ஐடி இருக்குது, மார்ஷியல் ஸ்டேட்டஸ் இருக்குது, ஜெண்டர் இருக்குது, டிபார்ட்மெண்ட் ஐடி இருக்குது, சேலரி இருக்குது. ஸோ இந்த டேபிளில் நம்ம இப்போ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம். ஸோ ஒன்ஸ் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டா நம்ம ஈஸியாக போயிட்டு பெரிய டேபிளாக இருக்குது, ஏகப்பட்ட ரெக்கார்ட்ஸ் இருக்குது. இப்போ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோன்னு சொன்னாக்கா ஈஸியாக போயிட்டு நம்ம இதை அப்டேட் பண்ணுறதுக்கு நமக்கு வசதியாக இருக்கும். ஏகப்பட்ட ரெக்கார்ட்ஸ் இருக்குது. 304 ரெக்கார்ட்ஸ் இருக்குது. இப்போ இந்த ஃபஸ்ட்டு இது என்ன பண்ண போகிறோன்னா அப்டேட் எம்ப்ளாயி வந்து சேலரி வந்து இன்க்ரிமெண்ட் பண்ண போகிறோம். சேலரி அப்படிங்கிறது காலம். அந்த சேலரி காலம் இருக்கான்னு பார்ப்போம். அதில் சேலரி சேலரிங்கிற காலம் இருக்கான்னு பார்ப்போம். சேலரிங்கிற காலம் கடைசியாக இருக்குது. பார்த்திங்கன்னா சேலரிங்கிற காலத்தில் இன்க்ரிமெண்ட்டு 10% கொடுக்க போகிறோம். சேலரி வந்து 10% இன்க்ரிமெண்ட் பண்ண போகிறோம். 1.1 விச் இஸ் 10%. ஆக்சுவலி 1.1 போகிறது மூலியமாக நமக்கு 10% சேலரி இன்க்ரிமெண்ட் ஆகிடும். ஆனால் இதில் ஒரு சிக்கல் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா சின்டாக்ஸில் வேர் கண்டிஷன் போட சொல்லுது. வேர் கண்டிஷன் போட சொல்கிறாங்க. ஆனால் இந்த வேர் கண்டிஷனே கொடுக்கவே இல்லை. வேர் கண்டிஷன் கொடுக்காம ஒரு கொரியை எக்ஸிக்யூட் பண்ணனா என்ன நடக்கும் அப்படிங்கிறத முதல்ல பார்த்துப்போம். அப்படி கொடுக்கலன்னு சொன்னால் எல்லா சேலரியுமே இன்க்ரிமெண்ட் ஆகிடும். எத்தனை ரெக்கார்ட்ஸ் இருக்கோ
அத்தனை ரெக்கார்ட்ஸோடைய சேலரியுமே இன்க்ரிமெண்ட் ஆகிடும். இப்போ முதல்ல சேலரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்போம். இங்கே பல மாதிரியான சேலரி இருக்குது. நம்ம எல்லாருக்கும் ஒரே மாதிரி சேலரி கொடுக்க முடியாது. அதனால் சில பேருக்கு தான் சேலரி இன்க்ரிமெண்ட் பண்ணிடும், சில பேருக்கு இன்க்ரிமெண்ட் இல்லாமல் இருக்கலாம், அல்லது எல்லாருக்கும் இருக்கலாம். ஆனால் இந்த சினாரியோவில் நம்ம சேலரியை 10% இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம். இப்படி பண்ணுறதின் மூலமாக என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா சேலரி இன்க்ரிமெண்ட் ஆகிடும் நம்ம வேர் கண்டிஷன் கொடுக்கலன்னு சொன்னாக்கா. ஸோ இதுதான் வேர் கண்டிஷனுடைய பர்பஸே. வேர் கண்டிஷன் கொடுத்தோன்னு சொன்னால் எதுக்கெல்லாம் மாற்றணுமோ அதுக்கு மட்டும் தான் மாற்றோம். ஆனால் இங்கே பாருங்கள், எல்லாத்தையும் மாற்றி விட்டுருச்சு. கிட்டத்தட்ட 285 பேரோட சேலரியுமே 10% இன்க்ரிமெண்ட் ஆகிடுச்சு. ஆனால் வேர் கண்டிஷன் கொடுத்தோன்னு சொன்னால் அந்த பர்டிகுலர் பர்சன்ஸ், அந்த பர்டிகுலர் வேல்யூ மட்டும்தான் நமக்கு வந்து அப்டேட் ஆகும். ஆனால் வேர் கண்டிஷன் கொடுக்கலன்னு சொன்னால் இட் வில் அப்டேட் எவ்ரி சிங்கிள் ரோஸ், இட் வில் அப்டேட் ஆல் த ரெக்கார்ட்ஸ், எல்லா வேல்யூஸையும் மாற்றி விட்டுருவோம். இது எக்ஸாம்பிள் நம்பர் 1. இதுதான் அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் வேர் கிளாஸ் சேர்த்து பண்ணால் என்ன நடக்கும், வேர் கண்டிஷன் இல்லாமல் பண்ணால் என்ன நடக்குங்கிறதுக்கு உண்டான டிஃப்ரென்ஸு. இப்போ அடுத்த எக்ஸாம்பிளில் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஜாப் டைட்டில் இஸ் ஈக்குவல் டு நெட்வொர்க் அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படின்னு கொடுக்க போகிறோம். அதாவது எல்லாருக்கும் இன்க்ரிமெண்ட் பண்ண வேணாம், யாருக்கெல்லாம் நெட்வொர்க் அட்மினிஸ்ட்ரேட்டராக இருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும் 10% வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணு அப்படிங்கிறது தான் இதோட அர்த்தம். ஜாப் டைட்டிலுங்கிறது அது வந்து ஒரு காலம், அந்த ஜாப் டைட்டிலுங்கிற காலத்தில் இது போய் பார்க்கும். யாருக்கெல்லாம் நெட்வொர்க் அட்மினிஸ்ட்ரேட்டுங்கிற டைட்டில் இருக்கோ அவங்களுக்கு மட்டும் 10% இந்த கோரி போய் இன்க்ரிமெண்ட் பண்ணோம். இதுதான் வேர் கண்டிஷனுடைய பிரதான பர்பஸ். இங்கே வேர் கிளாஸ் நம்ம போடலை, கண்டிஷன் கொடுக்கல, இங்கே கண்டிஷன் கொடுத்துருக்குறோம். இந்த கண்டிஷன் கொடுக்கறது மூலயமா டைட்டில் யாரெல்லாம் நெட்வொர்க் அட்மினாக இருக்கானோ அவனுக்கு மட்டும்தான் இங்கே இன்க்ரிமெண்ட் நடக்கும். ஸோ இதை காப்பி பண்ணி இப்போ இதை போயிட்டு நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இப்போது இந்த குறி எக்ஸிக்யூட் பண்ணிடுறேன். முன்னாடி 285 ரோலையும் மாற்றம் ஏற்பட்டுச்சு, ஏன்னா நம்ம வேர் கிளாஸ் கொடுக்கல. இப்போது என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இது எத்தனை ரோ, ரெண்டே ரெண்டு ரோ மட்டும்தான் மாறிடுது. ஏன்னா 2 பேர் தான் அங்கே நெட்வொர்க் அட்மினிஸ்ட்ரேட்டர். ஆட்டோமேட்டிக்கலி அவங்களுக்கு மட்டும் சேலரி 10% இன்க்ரிமெண்ட் ஆகிடுச்சு. ஓகேங்களா, இதுதான் வந்து இந்த எக்ஸாம்பிள் நம்ம புரிஞ்சுக்கிட்ட விஷயம். அடுத்த எக்ஸாம்பிள் என்ன பண்ணுறோன்னா அதே எக்ஸாம்பிள் தான், ஆனால் வந்து வேல்யூஸை மட்டும் மாற்ற போகிறோம். ஸோ இதில் என்ன செஞ்சிடறேன், இதை அப்படியே காப்பி பண்ணிடுறேன். ஆனால் இங்கே ஜாப் டைட்டில் வந்து மெயின்டெனன்ஸ் இன்ஜினியர் அப்படிங்கிற அந்த டைட்டில் ஜெனரேட்டர் அப்படிங்கிற நேமாக மாற்ற போகிறோம். அதாவது ஆல்ரெடி வந்து எங்கெங்கெல்லாம் ஜெனரேட்டர் அப்படின்னுங்கிற வார்த்தை இருக்குதோ அங்கெல்லாம் போயிட்டு மெயின்டெனன்ஸ் இன்ஜினியராக அதை மாற்று, அந்த பேர் வேணாம் அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல சொல்கிறோம். அதுக்கு முன்னாடி முதல்ல டேபிளை போய் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்போம். Let's start from employee. இப்போ முதல்ல நான் ஜாப் டைட்டில் வந்து ஜெனரேட்டர்னு இருக்குதா அல்லது மெயின்டெனன்ஸ் இன்ஜினியர்னு இருக்கான்னு முதல்ல தெரிஞ்சுக்கிறேன். அப்போ தான் நம்ம வந்து அப்டேட் பண்ணால் அந்த மாற்றத்தை நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். இப்போது செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயிங்கிறத பார்த்துக்கிறேன். இப்போது எங்கள் ஜாப் டைட்டில் இருக்காங்க, தூர்க்கமா ஜாப் டைட்டில். இந்த ஜாப் டைட்டில் ப்ராடக்ட் சூப்பர்வைசர், டெக்னீஷியன், பையர், மார்க்கெட் அசிஸ்டன்ட் என்னமோ இருக்குது. இப்போ நான் அந்த நம்ம மாற்றுறதுக்கு உண்டான பேரை பார்த்துக்கிறேன். இது ஒரு ஜெனரேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு இதை மெயின்டெனன்ஸ் இன்ஜின் மாற்றணும். ஓகேங்களா, 251 எம்ப்ளாயி 251 ஜாப் டைட்டில் ஜெனரேட்டர், இதை மெயின்டெனன்ஸ் இன்ஜினியர் நம்ம மாற்ற போகிறோம். இன்னும் எந்தெந்த இடத்துல இருக்குதுன்னு தெரியல, இதை ஒரு எக்ஸாம்பிள், இதை மட்டும் நான் சொல்கிறேன். இதேமாரி எங்கெங்கெல்லாம் இருக்கோ அந்த எல்லா இடத்துலையும் ஜெனரேட்டருங்கிறத தூக்கிட்டு மெயின்டெனன்ஸ் இன்ஜினியராக மாற்றுவோம். இப்போ வந்து ஃபார் த சேக் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் 251 நம்ம நோட் பண்ணி வச்சுப்போம். திரும்பவும் அப்டேட் கமாண்ட் அப்ளை பண்ண பிறகு திரும்பவும் 251 வந்து பார்ப்போம். ஸோ தட் வந்து இது வேல்யூ மாறிடுச்சா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இப்போ என்ன பண்ண போகிறோம், அப்டேட் பண்ண போகிறோம். என்னத்தை அப்டேட் பண்ண போகிறோம், எம்ப்ளாயி அப்படிங்கிற டேபிள் அப்டேட் பண்ண போகிறோம். செட் ஜாப் டைட்டில்
இஸ் ஈக்குவல் டு எதை செட் பண்ண போகிறோம், ஜாப் டைட்டில் வந்து மெயின்டெனன்ஸ் இன்ஜினியர் அப்படின்னு செட் பண்ண போகிறோம். மெயின்டெனன்ஸ் இன்ஜினியர் சாரி அந்த கேப்ஸ் சில இடத்துல மெயின்டெனன்ஸ் இன்ஜினியர் அப்படின்னு செட் பண்ணுறோம். மெயின்டெனன்ஸ் இன்ஜினியர் அப்படிங்கிறத செட் பண்ணுறோம். ஒரே ஒரு கொட்டேஷன் போட்டால் போதும். இங்கே 2 போட்டுட்டேன், அதை தூக்கிடுறேன். மெயின்டெனன்ஸ் இன்ஜினியர் ஓகேங்களா. இப்போ கண்டிஷன் கொடுக்கணும், கண்டிஷனை செட் பண்ணணும். வேர் ஜாப் டைட்டில், எங்கெங்கெல்லாம் ஜாப் டைட்டில் வந்து ஜெனரேட்டர் அப்படின்னு இருக்குதோ, ஜெனரேட்டருங்கிறதும் கேரக்டர் தான், அதனால் கொட்டேஷன் கம்பல்சரி ஜெனரேட்டர் அப்படிங்கிறத போட்டுருவேன். எங்கெங்கெல்லாம் ஜெனரேட்டர் அப்படின்னு இருக்குதோ, JANI ஜெனரேட்டர் அப்படின்னு இருக்குதோ அந்த இடத்துலலாம் எனக்கு மெயின்டெனன்ஸ் இன்ஜினியராக மாற்றி கொடுத்துரு. அப்டேட் எம்ப்ளாயி செட் ஜாப் டைட்டில் இஸ் ஈக்குவல் டு மெயின்டெனன்ஸ் இன்ஜினியர் வேர் ஜாப் டைட்டில் இஸ் ஈக்குவல் டு ஜெனரேட்டர். எங்கெங்கெல்லாம் ஜெனரேட்டர்னு இருக்குதோ அது எல்லாத்தையும் தூக்கிட்டு மாடிஃபை பண்ணிவிட்டு அப்டேட் பண்ணிவிட்டு மெயின்டெனன்ஸ் இன்ஜினியராக மாற்றி விடு அப்படின்னு நமக்கு கொடுத்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணிவிடுவோம். ஸோ நான் புரிய இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ரிசல்ட் வந்துருச்சா? ஓகே, ஸ்கிரிப்ட் ரன் ஆகிட்டுருக்கு. ஓகே, எரர் வந்துருச்சு. என்னத்துக்கு எரர் வந்துருச்சு? வேர் ஜாப் டைட்டில், டைப்பிங் எரருமா? டைட்டிலுக்கு தேவையில்லாத தப்பான ஸ்பெல்லிங் கொடுத்துட்டேன். TITLE அப்படிங்கிறதுல எக்ஸ்ட்ரா ஒரு லெட்டர் சேர்த்துட்டேன். ஜாப் டைட்டில் ஜாப் TITLE சாரி, இதுதான் மிஸ்டேக்கு. வேறு எதுவும் இஷ்யூ இருக்காதுன்னு நினைக்கிறேன். இப்போ திரும்பவும் கொரி எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஓகே, இப்போது 0 rows அப்டேட்டட் அப்படின்னு வருது. ஓகே, ஜெனரேட்டர் ஸ்பெல்லிங்கை மாற்றிடுவேன். கேப்சர் தூக்கிட்டு ஜெனரேட்டர் அப்படின்னு கொடுக்குறேன். கொடுக்குறேன். ஓகே, இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுறோம். சரி, இப்போ நமக்கு சக்ஸஸ் ஆகிடுச்சோம்மா. போன தடவை 0 rows அப்டேட்டட் வந்துச்சு. அது ஒரு மிஸ்டேக் என்னென்னா, ஆக்சுவல் வேல்யூஸ் வந்து ஜெனரேட்டர் அப்படிங்கிறது ஸ்மால் லெட்டர். ஃபஸ்ட் ஒன்று மட்டும் தான் கேப்ஸு, மற்ற எல்லாம் ஸ்மாலாக இருந்திருக்கு. நான் எல்லாத்தையும் கேப்ஸ் போட்டோன்னே எந்த ரோவும் மாடிஃபை ஆகலை. இப்போ ஆஸ் இட் இஸ் இந்த வேல்யூ என்ன இருக்கோ ஆஸ் இட் இஸ் வந்து நான் டைப் பண்ணேன். இப்போ 4 row நமக்கு அப்டேட் ஆகிடுச்சு. இப்போ அப்டேட் ஆகிடுச்சா இல்லைங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கிறது? இப்போ திரும்பவும் போய்ட்டு செலக்ட் கமாண்ட் போட்டு ரெட்ரைவ் பண்ணி பார்ப்போம். இப்போ செலக்ட் கமாண்ட் போட்டால் நான் முன்னாடி சொன்னால் 250 மொத்தம் 4 row அப்டேட் ஆகிருக்கு. ஆக்சுவலி நம்ம எல்லா இடத்துலையும் நம்ம நோட்டீஸ் பண்ணது ஒரே ஒரு ரெக்கார்ட் நம்பர் 251 தான். இப்போ அந்த 251 போய் மாறிடுச்சான்னு போய் பார்ப்போம். ஸோ தட் எல்லா இடங்களையும் நமக்கு மாறி இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு புரிஞ்சிடும். 251 நினைக்கிறேன். 251 251 எம்ப்ளாயி ஐடி எம்ப்ளாயி ஐடி சீக்வன்ஸாக இல்லை. என்ன பண்ணுறது? 251 முன்னாடி சொன்னோம். இப்போ முன்னாடி ஜெனரேட்டர் அப்படின்னு இருந்துச்சு. இங்கே மெயின்டெனன்ஸ் இன்ஜினியர்னு மாறிடுச்சு. கேபிட்டல் லெட்டரில் கொடுத்தோம், ஆஸ் இட் இஸ் கேபிட்டல் லெட்டரில் மாறிடுச்சு. ஸோ வேறு எங்கெங்கெல்லாம் ஜெனரேட்டர்னு இருக்கோ அங்கே எல்லா இடத்துலையும் மொத்தம் 4 இடத்துல அப்டேட் ஆகிருக்கு. ஸோ இந்த கொரியும் நமக்கு புரிஞ்சிருச்சு. ஸோ அப்டேட் கமாண்ட் பயன்படுத்துறது மூலியமாக நம்ம வந்து ஒரு பர்டிகுலர் வேல்யூவை சேஞ்ச் பண்ணலாம், அல்லது குரூப் ஆஃப் வேல்யூஸை சேஞ்ச் பண்ணலாம்.
குரூப் ஆஃப் வேல்யூஸை சேஞ்ச் பண்ணுறது கண்டிஷனை தூக்கிட்டாலே எல்லா வேல்யூஸும் சேஞ்ச் ஆகிடும். இல்லை எனக்கு ஒரு பர்டிகுலர் வேல்யூ மட்டும்தான் வேணும்னாக்கா அந்த ஸ்பெசிஃபைடு கண்டிஷனை கொடுத்தோன்னு சொன்னால் நமக்கு அப்டேட் கமாண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிடும். ஸோ அப்டேட் முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்தது டெலீட்டு. ஓகே, சொல்லுங்கம்மா. இப்போது நம்ம கடைசியாக பார்த்தது டேட்டா மேனிப்புலேஷன் லாங்குவேஜில் 3 கமாண்டு பார்த்து முடிச்சிட்டோம். ஃபஸ்ட்டு டேட்டா மேனிப்புலேஷன் லாங்குவேஜில் இன்சர்ட்டில் 3 டிஃப்ரெண்ட் சினாரியோ அது பார்த்து முடிச்சாச்சு. அடுத்தது அப்டேட்டு, அதுவும் பார்த்து முடிச்சாச்சு. ஸோ இப்போ டெலீட்டை பற்றி நம்ம ஒன்றும் பார்க்கல. டெலீட் ஒரு ரெக்கார்டை டெலீட் பண்ணுறதுக்கு, ஒரு ரெக்கார்டு சிங்கிள் ரெக்கார்டோ அல்லது மல்டிபிள் ரெக்கார்டை டெலீட் பண்ணுறதுக்கு நமக்கு உதவுது. இந்த டெலீட்டுக்கும் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு சின்டாக்ஸ் இருக்குது. இதுதான் சின்டாக்ஸு. டெலீட்டுக்கும் அப்டேட்டுக்கும் ஒரு காமனான விஷயம் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பார்த்திங்கன்னா அப்டேட்லேயும் பார்த்திங்கன்னா வேர் கண்டிஷன் நம்ம அப்ளை பண்ணுறோம். அதே மாதிரி டெலீட்டுக்கும் வேர் கண்டிஷன் அப்ளை பண்ணியே ஆகணும். எப்படி அப்டேட்டில் நம்ம வேர் கண்டிஷனை அப்ளை பண்ணலன்னு சொன்னாக்கா அது பல ரோஸை அஃபெக்ட் பண்ணுமோ, டெலீட்லேயும் அதே சினாரியோ தான். டெலீட்டை பொறுத்த வரைக்கும் வேர் கண்டிஷன் நம்ம அப்ளை பண்ணவில்லை என்று சொன்னால் அது பல ரோஸை அஃபெக்ட் பண்ணணும். டைரெக்டாகவும் வெறும் டெலீட் ஃப்ரம் டேபிள் நேம் அப்படின்னு கொடுக்கலாம். அப்படி நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா, வேர் கிளாஸை சேர்க்காமல் கண்டிஷனை சேர்க்காமல் விட்டுட்டிங்கன்னா, it will delete all the records completely from the table. டேபிளில் இருக்கிற எல்லா ரெக்கார்ட்ஸையுமே அது டெலீட் பண்ணிடும். வெறும் டேபிள் மட்டும்தான் இருக்கும். உள்ள எந்த வேல்யூஸோ எந்த டேட்டாவோ எந்த ரோஸ் ஆர் ரெக்கார்ட்ஸ் இருக்கவே இருக்காது. எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக அது தூக்கிடும் ஆக்சுவலி. ஸோ முக்கியமான விஷயம், திரும்பவும் டெலீட்டுக்காக இருக்கட்டும் அப்டேட்டுக்காக இருக்கட்டும் வேர் கண்டிஷன் ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம எக்ஸாம்பிளோட பார்த்தா இன்னும் நமக்கு நல்லா புரியும். நான் டைரெக்டாக எக்ஸாம்பிளுக்கு போயிடுறேன். இதுதான் அதோடைய சின்டாக்ஸு. ஃபஸ்ட் எக்ஸாம்பிள், இதுதான் ஃபஸ்ட் எக்ஸாம்பிள். இந்த எக்ஸாம்பிளை காப்பி பண்ணிக்கிறேன். இது எம்ப்ளாயி டேபிளை பற்றி பேசுது இந்த எக்ஸாம்பிள். என்ன போட்டிருக்குன்னா, டெலீட் ஃப்ரம் எம்ப்ளாயி. அதாவது டெலீட் என்னத்தை டெலீட் பண்ண போகிறோம், எம்ப்ளாயிங்கிற டேபிளில் டெலீட் ஃப்ரம் எம்ப்ளாயி. வெறுமனே இது மட்டும் நம்ம கொடுத்துட்டோன்னு சொன்னால் இது எல்லாத்தையும் தூக்கிறோம். ஆனால் நம்ம எம்ப்ளாயி டேபிளில் எல்லாத்தையும் டெலீட் பண்ண போகிறதில்ல. எங்கே டிபார்ட்மெண்ட் ஐடி 7ன்னு வருதோ, வேர் டிபார்ட்மெண்ட் ஐடி இஸ் ஈக்குவல் டு 7 அப்படின்னு வருதோ அதை மட்டும் எனக்கு டெலீட் பண்ணு அப்படின்னு நம்ம இதை சொல்லியிருக்கிறோம். முதல்ல டிபார்ட்மெண்ட் எம்ப்ளாயி டேபிளை முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்போம். இது டிபார்ட்மெண்ட் ஐடி இஸ் ஈக்குவல் டு 7, ஓகேங்களா. இதுதான் எம்ப்ளாயி டேபிள். இந்த எம்ப்ளாயி டேபிளில் நிறையா காலம்ஸ்லாம் வருது. அதில் டிபார்ட்மெண்ட் ஐடியை பற்றி பேசுகிறாங்க. பார்த்தீங்கன்னா இதுதான் டிபார்ட்மெண்ட் ஐடி 5 இருக்குது, 7 இருக்குது. சம் எம்ப்ளாயீஸ் பிலாங்ஸ் டு டிபார்ட்மெண்ட் ஐடி 7, சம் தே பிலாங்ஸ் டு 5, சம் தே பிலாங்ஸ் டு 14, 13. So different employees belongs to different department and every department has a department ID. Now we are trying to delete any employees belongs to department 7. நம்ம டிபார்ட்மெண்ட் 7 டிபார்ட்மெண்ட் ஐடி 7 சார்ந்த எல்லா எம்ப்ளாயீஸுமே டெலீட் பண்ணுறதுக்கு முயற்சி செய்கிறோம். இப்போ இதுதான் டேபிள். ஸோ இப்போ அந்த query-யை எக்ஸிக்யூட் பண்ணிடுவோம். அந்த query-யை எக்ஸிக்யூட் பண்ணிடுவோம். கண்ட்ரோல் V கொடுத்து இப்போ அந்த query-யை நான் எக்ஸிக்யூட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகே, இதை காப்பி பண்ணிவிட்டு இப்போ போயிட்டு SQL டெவலப்பரில் பேஸ்ட் பண்ணிட்டேன். இப்போது delete from employee where department ID is equal to 7. ஸோ எந்தெந்த எம்ப்ளாயெலாம் டிபார்ட்மெண்ட் 7 சார்ந்தவர்களோ, டிபார்ட்மெண்ட்டு எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒரு ஐடி இருக்கும், அதில் டிபார்ட்மெண்ட் ஐடி 7 சார்ந்த எம்ப்ளாயீஸ் எல்லாத்தையும் தூக்கணுங்கிறது தான் இந்த query-க்கான அர்த்தம். நம்ம அதை டைப் பண்ணி இப்போ ரன் பண்ணுறேன். வேர் கண்டிஷன் அழகாக கொடுத்துருக்குறோம். இது இப்போது 7 எல்லாத்தையும் தூக்குதான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகே, query ரன் ஆகிட்டு இருக்குது. அவுட்புட் இன்னும் வரல. இன்னும் ரன் ஆகிட்டு தான் இருக்குது. அவுட்புட் வரல. சிஸ்டம் ஸ்லோவாக இருக்க மாதிரி தெரியுது.
இந்த சினாரியோ முடிஞ்ச பிறகு அடுத்தது வேர் கண்டிஷன் இல்லாமல் இந்த இதை மட்டும் நம்ம போட்டு பார்க்க போகிறோம். அவுட்புட் வந்துருச்சா? இன்னும் ரன் ஆகிட்டுருக்கு. இது ரன் ஆகிட்டுருக்கிறத பார்த்தாக்கா இது வந்து பல ரோஸ் அஃபெக்ட் பண்ணுற மாதிரி தெரியுது. அதாவது டிபார்ட்மெண்ட் ஐடி 7ங்கிறது பல இடங்களில் இருக்குது, அதாவது மல்டிபிள் ரெக்கார்ட்ஸில் இருக்குது. ஸோ வந்து இது நிறைய வேலைகள் செஞ்சிட்ருக்கிறதுனால இது கொஞ்சம் ப்ராசஸிங் டைம் வந்து அதிகமாக எடுக்கிற மாதிரி எனக்கு படுது. 178 rows deleted, அதாவது 178 ரெக்கார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 178 எம்ப்ளாயீஸ் தே பிலாங்ஸ் டு டிபார்ட்மெண்ட் ஐடி 7. அதனால் 178 ரெக்கார்டையும் அதை டெலீட் பண்ணியிருக்கு. அதனால தான் நமக்கு டைம் எடுத்துருக்குது. ஆக்சுவலி நம்ம இதை நம்மளுடைய லேப்லேயும் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, நீ ஒன்ஸ் இதை நம்ம போட்டேன்னு சொன்னால் 178 ரோஸை அது டெலீட் பண்ணிடுங்கிறாங்க. நம்மளுடைய அவுட்புட்லேயும் 178 ரோவை தூக்கிடுச்சு. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக இது ரன் ஆகிடுச்சு. திரும்பவும் எம்ப்ளாயி டேபிளில் நான் வந்து செலக்ட் கமாண்ட் கொடுத்து ரிட்ரீவ் பண்ணி பார்க்குறேன். ஸோ தட் ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் வெதர் இட் ஹேஸ் சக்ஸஸ்ஃபுல்லி டெலீட்டட் employees belongs to department ID 7. So select star from employee semicolon enter. So I just want to make sure all the employees belongs to department ID 7 has been deleted successfully. Okay, output. Okay, முன்னாடி பெரிய டேபிளாக இருந்துச்சு. இப்போ டேபிள் கொஞ்சம் மினிமைஸ் ஆகிடுச்சு. இப்போ நான் நேராக டிபார்ட்மெண்ட் ஐடிக்கு போயிடுறேன். டிபார்ட்மெண்ட் ஐடி எங்கே கடைசியாக இருக்குது? இங்கே ஏதாவது டிபார்ட்மெண்ட் ஐடி 7ன்னு இருக்கா நான் பார்க்குறேன். டிபார்ட்மெண்ட் ஐடி எங்கேயுமே 7 இல்லை, 5 இருக்குது, 12, 13 இருக்குது, நல் இருக்குது, இதர ஐடிஸ் தான் இருக்க ஒழிய ஒரு இடத்துலையும் 7 இல்லை. ஏன்னாக்கா நம்ம 7 டெலீட் பண்ணிட்டோம், 17 இருக்குது. ஸோ அந்த இடத்துல வேறு எந்த இது கொடுக்குறோமோ அதை தூக்கிறோம். 15 கொடுத்தா 15 எல்லாத்தையும் தூக்கிறோம், 5 கொடுத்தா 5 தூக்கிறோம், 10 கொடுத்தா 10 தூக்கிறோம். ஸோ நம்ம என்ன வேல்யூ கொடுக்குறோமோ அந்த வேல்யூக்கு உண்டான ரெக்கார்ட்ஸை அது டெலீட் பண்ணிடும். ஸோ தட்ஸ் இட். ஓகே, இப்போது அதே எக்ஸாம்பிள் ஆனால் வேறு கண்டிஷன் இல்லாமல் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஸோ முன்னாடி நான் சொன்ன மாதிரி எப்போ வந்து நம்ம கண்டிஷன் இல்லாமல் அந்த கமாண்டை ரன் பண்ணுறோமோ, ஃபார் எக்ஸாம்பிள் டெலீட் ஃப்ரம் எம்ப்ளாயின்னு கொடுத்துட்டேன். எந்த எம்ப்ளாயின்னு சொல்லலை, எந்த டிபார்ட்மெண்ட்டுன்னு சொல்ல, எந்த காலம் சொல்ல, எந்த வேல்யூன்னு சொல்ல, எதுவுமே சொல்லாமல் டெலீட் ஃப்ரம் எம்ப்ளாயி அப்படின்னு நம்ம கொடுத்த பிறகு என்ன நடக்குதுனாக்கா அந்த டேபிளுக்கு உள்ளே இருக்கிற எல்லா ரெக்கார்ட்ஸுமே அதை தூக்கிறோம். நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? டெலீட் ஃப்ரம் எம்ப்ளாயி. அப்போ எம்ப்ளாயில் இருக்கிற எல்லாத்தையும் டெலீட் பண்ணுன்னு சொல்லியிருக்கோம். நம்ம கண்டிஷன்ஸ் பேசவே இல்லை. இந்த காலத்தை சார்ந்த இந்த எம்ப்ளாயி, இந்த ஐடியை சார்ந்த இந்த எம்ப்ளாயி, எந்த ஒரு கண்டிஷனை ஸ்பெசிஃபிக்காக ப்ரொவைட் பண்ணல. ஸோ அப்டேட்டில் எப்படி நம்ம வந்து ஒரு பர்டிகுலர் கண்டிஷன் கொடுக்கலனாக்கா அது எல்லாத்தையுமே அப்டேட் பண்ணிடும். ஆனால் டெலீட்டில் நம்ம ஒரு கண்டிஷன் கொடுக்கலன்னு சொன்னாக்கா எல்லாத்தையும் டெலீட் பண்ணிடும். இதுதான் இது ரெண்டுத்துக்கும் உண்டான ஒரு பெரிய ஒற்றுமை. ஸோ இதை நான் ரன் பண்ணிடுறேன். டெலீட் ஃப்ரம் எம்ப்ளாயை ரன் பண்ணிடுறேன். இப்போது நமக்கு முன்னாடி 285 ரூபா தூக்கிடுச்சு. அது தூக்குனது போக மீது ரூபா தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இப்போ இதையுமே இப்போ முதல்ல 178 காலி பண்ணிடுச்சு. டிபார்ட்மெண்ட் ஐடி = 7ன்னு போட்ட பிறகு அப்புறம் மீதம் இல்லை இருந்ததை நம்ம பார்த்தோம். இப்போ டெலிட் ஃப்ரம் எம்ப்ளாயின்னு போட்ட பிறகு என்ன வருது நம்ம பார்ப்போம். மீதம் இருக்கக்கூடிய 107 ரோவையும் தூக்கிடுச்சு. முதல்ல 178 வந்து தூக்குனது காரணம் டிபார்ட்மெண்ட் ஐடி = 7ங்கிற கண்டிஷனை கொடுத்தோம். அடுத்தது 107 ரோவை தூக்கிடுச்சிங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், 107 ரோவை தூக்கிடுச்சு. 107 ரோ இஸ் நத்திங் பட் இஸ் அ ரெக்கார்ட். ரோ ரெக்கார்ட்ஸ் டப்பிள்ஸ் ஆர்டிபிஎம்எஸில் டிஃப்ரெண்ட் டெர்மினாலஜி யூஸ் பண்ணுறாங்க. இது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சது தான். ஸோ இப்போது டேபிள் உள்ளே இருக்கா அப்படிங்கிறத நான் திரும்ப தெரிஞ்சுக்க போகிறேன். திரும்ப பழைய கமாண்டை நான் போட்டு திரும்ப ரன் பண்ணுறேன். 107 இது இருக்குன்னு அதையும் தூக்கிட்டோம். இப்போ என்ன தான் அவுட்புட் இங்கே இருக்குன்னு பார்ப்போம். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயின்னு அப்படி நான் போடுறேன். எனக்கு இங்கே டேபிள் வருதா, வேல்யூஸ் வருதான்னு பார்ப்போம். ஒன்றுமே வரல. டேபிள்ங்கிற ஸ்ட்ரக்சர் மட்டும்தான் இருக்குது. லாஸ்ட் நேம், ஃபர்ஸ்ட் நேம், மிடில் நேம், ஃபோனு, அட்ரஸ்ஸு அப்படிங்கிற அந்த ஸ்ட்ரக்சர் மட்டும்தான் இருக்க ஒழிய உள்ள எல்லா வேல்யூஸும் எல்லா ரோஸும் everything inside has been truncated. அது வந்து ட்ரங்கேட் பண்ணிடுச்சு. எல்லாத்தையுமே வைப் அவுட் பண்ணி எல்லாத்தையுமே அதை டெலீட் பண்ணிடுச்சு. இதுதான்
வேர் கண்டிஷன் யூஸ் பண்ணால் என்ன நடக்கும் அப்படிங்கிற முதல் எக்ஸாம்பிளும், வேர் கண்டிஷன் யூஸ் பண்ணலன்னு சொன்னாக்கா என்ன நடக்குங்கிறது தான் இப்போ உள்ள எக்ஸாம்பிள். ஸோ நம்ம delete கமாண்டை நல்லா தரவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம். ஓகே, ஸோ இப்போ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது பேஜ் நம்பர் 6ல் ட்ராப் கமாண்டை பற்றி பார்க்க போகிறோம். டேட்டா மேனிப்புலேஷன் லாங்குவேஜில் இன்சர்ட்டு, டெலீட்டு, அப்டேட்டு மூணுத்தையும் டீச்சர் வச்சுக்கிட்டோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ட்ராப் கமாண்ட். ட்ராப் எதுக்காண்டி உள்ளதுன்னா ஒரு டேபிளை ட்ராப் பண்ணுறதுக்கு, டு ட்ராப் a table. அதாவது ட்ராப் a table மீனிங் டு ரிமூவ் த டேபிள். ஒரு டேபிளே எனக்கு வேணாம், வெறும் டெலீட் கமாண்டை மட்டும் யூஸ் பண்ணிங்கன்னா உள்ள ரெக்கார்ட்ஸ் தான் டெலீட் ஆகும், ஆனால் டேபிள் டெலீட் ஆகாது. ஒரு டேபிளை டெலீட் பண்ணணுனாக்கா ஒரு டேபிளை கம்ப்ளீட்டாக டேட்டா பேஸ்லேருந்து தூக்கணும், அந்த டேபிளே எனக்கு வேணாம் அப்படின்னா நம்ம ட்ராப் கமாண்டை யூஸ் பண்ணுறோம். ரெக்கார்ட்ஸ் மட்டும் தூக்கணுனாக்கா டெலீட் கமாண்டை யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ ட்ராப் கமாண்டை யூஸ் பண்ணி இப்போ நம்ம ஒரு சில டேபிளையே நம்ம தூக்க போகிறோம், டோட்டலாக டேட்டா பேஸை விட்டே தூக்க போகிறோம். இப்போ இது வரைக்கும் நம்ம ஒரு 4 டேபிளில் வந்து நம்ம வந்து ஆர்டிஸ்ட்டு, கஸ்டமரு, எம்ப்ளாயி, நான் யூஎஸ் ஆர்டிஸ்ட்டு முன்னாடி 4மே இல்லாமல் இருந்துச்சு. இந்த 4 டேபிளையுமே நம்ம காப்பி எடுத்து வச்சுருக்கோம். இந்த காப்பி எங்கேருந்து எடுத்து வச்சுருக்கேன்னு கேட்டிங்கன்னா 2Kங்கிற அந்த யூசர் அக்கௌண்ட் இருக்கு இல்லையா, அங்கேருந்து காப்பி தான் எடுத்து வச்சோம். இதெல்லாம் நம்ம க்ரியேட் பண்ணவே இல்லை. ஆக்சுவலி நம்ம வந்து டேரெக்டாக என்ன பண்ணோம், காப்பி எடுத்தோம். ஏஎஸ் கமாண்டை யூஸ் பண்ணி, செலக்ட் கமாண்டை யூஸ் பண்ணி 4 டேபிளும் காப்பி தான் எடுத்து வச்சுருக்கிறோம். இது ஒரிஜினலாக நம்ம க்ரியேட் பண்ண டேபிள் இது கிடையாது. ஸோ இப்போது இந்த டேபிள் எல்லாத்தையுமே நம்ம ட்ராப் பண்ண போகிறோம். வெரி சிம்பிள் கமாண்ட். டேபிளை ட்ராப் பண்ணுறதுக்கு டேரெக்டாக கொரியை வந்து ஈஸியாக எக்ஸிக்யூட் பண்ணிடலாம். இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான், அந்த கொரி வந்து ரொம்ப சிம்பிள் தான். ஸோ என்ன கொரி ஃபஸ்ட்டு வந்து நான் போட்டுறேன். ஃபஸ்ட்டு எந்த டேபிள் ட்ராப் பண்ணுவோம், ஃபஸ்ட்டு ஆர்டிஸ்ட்டுங்கிற டேபிளை நம்ம ட்ராப் பண்ணுவோம். ட்ராப்புங்கிறது இல்லை தூக்குறது, இந்த டேட்டா பேஸை விட்டு தூக்குறது, கம்ப்ளீட்டாக தூக்குறது. ட்ராப் டேபிள், எந்த டேபிள், ட்ராப் டேபிள் ஆர்டிஸ்ட்ங்கிற டேபிளை ட்ராப் பண்ண போகிறேன். ஆர்டிஸ்ட்ங்கிற டேபிளை ட்ராப் பண்ண போகிறேன். ஆர்டிஸ்ட்டுங்கிற டேபிளை இப்போ ட்ராப் பண்ண போகிறேன். டேபிள் ஆர்டிஸ்ட்டு ட்ராப் ஆகிடுச்சு, அதாவது அந்த டேபிள் ஆட்டோமேட்டிக்காக போயிடுச்சு. இது ட்ராப் ஆச்சா இல்லையாங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு திரும்பவும் டேபிள்ஸில் போயிட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். முன்னாடி 4 டேபிள் இருந்துச்சு, இப்போ ஃபஸ்ட்டு டேபிள் ஆர்டிஸ்ட் டேபிள் நமக்கு இல்லை, ஏன்னா அது ட்ராப் ஆகிடுச்சு. இப்போ அடுத்தது அதே ட்ராப் கமாண்டை கொடுத்து டேபிள் நேமை மாற்றிக்கிறேன், கஸ்டமரை மாற்றிக்கிறேன், அப்புறம் எம்ப்ளாயை மாற்றிக்கிறேன், அப்புறம் நான் யூஎஸ் ஆர்டிஸ்ட்டை மாற்றி இருக்கிற எல்லா டேபிளையுமே நம்ம வந்து தூக்க போகிறோம். எல்லாத்தையும் நம்ம ட்ராப் பண்ணிவிடுவோம். ஓகே, ட்ராப் டேபிள் கஸ்டமர், ட்ராப் டேபிள் கஸ்டமர், செமிகோலன் என்டர். இப்போது கஸ்டமருங்கிற டேபிளை ட்ராப் பண்ணிடுறேன். முன்னாடி ஒன்று தூக்கணும், இப்போ அடுத்ததையும் தூக்குறோம். கஸ்டமர் டேபிளும் ட்ராப் ஆகிடுச்சு. முன்னாடி ஆர்டிஸ்ட், இப்போ கஸ்டமரு. டேபிள்ஸில் வச்சு ரைட் கிளிக் பண்ணி ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். இந்த டேபிள் போயிடுச்சான்னு பார்க்குறேன், டேபிள் ட்ராப் ஆகிடுச்சான்னு பார்க்குறேன். இது எல்லாமே காப்பீஸ் தான். இப்போ அதுவும் ட்ராப் ஆகிடுச்சு. மீதி எம்ப்ளாயிஸும் நான் யூஎஸ் ஆர்டிஸ்ட்டும் தான் இருக்குது. இப்போ இது ரெண்டுத்தையுமே தூக்கிடுவோம். ஸோ தட் நம்ம ட்ராப் கமாண்டை ஃபுல்லாக முடிச்சிடலாம். ஸோ அடுத்தது ட்ராப் கமாண்டை முடித்து நம்ம பார்க்க போகிற கமாண்டு திரும்பவும் வந்து இவ்வளோ நேரம் நம்ம வந்து ஒரு டேபிளை எப்படி காப்பி எடுத்து யூஸ் பண்ணுறது தான் பார்த்துக்கிட்டு இருந்தோம். காப்பி எடுத்தோம், 4 டேபிளை காப்பி எடுத்தோம். கஸ்டமர் டேபிள், நான் யூஎஸ் ஆர்டிஸ்ட் டேபிள், எம்ப்ளாயீஸ் டேபிள், அந்த ஆர்டிஸ்ட் டேபிள், இது எல்லாமே காப்பி எடுத்து நம்ம இன்சர்ட்டு, டெலீட்டு, அப்டேட்டை பற்றி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். அடுத்ததில் என்ன பேசுகிறாங்கனாக்கா புதுசாக நம்ம எப்படி டேபிளை க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பேசுகிறாங்க. அதுதான் அடுத்த டிஸ்கஷனு. ஸோ ட்ராப் டேபிள்
அந்த ட்ராப் டேபிள் இப்போ நான் 2 டேபிளையும் ஒன்றா டைப் பண்ண முயற்சி செய்கிறேன். ஒன்று ஒன்றா போட வேணாம். இப்போ இருக்கிறது எம்ப்ளாயி டேபிள். எம்ப்ளாயி கமா போட்டு நான் யூஎஸ் ஆர்டிஸ்ட் MySQL இப்படி பண்ணி பார்ப்பேன், அது ஒர்க் அவுட் ஆகும். இது ஃபஸ்ட் டைம் வந்து நான் 5 6க்குள்ளே அதுமாதிரி ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஐம் நாட் ஷுர். நான் அங்கே உள்ள மெத்தட் 5 அப்ளை பண்ணி பார்க்குறேன். let me see how it goes. Drop table employee comma non US artist semicolon enter. 2 டேபிளை அட் ஏ டைமில் ட்ராப் பண்ணுறதுக்கு இங்கே முயற்சி செய்கிறேன். முன்னாடி 1 by 1 ட்ரை பண்ணோம். now I'm trying to execute. I'm trying to drop 2 different table at the same time. Drop table employee comma non US artist. non US என்ன எரர் மெசேஜ் வந்து தெரியுது. SQL command not properly ended. Drop table employee non US artist. சரி 1 by 1 எக்ஸிக்யூட் பண்ணிடுவோம். அப்போ அது ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி தெரியல. இப்போ செமிகோலன் போட்டு விட்டுறேன். ட்ராப் டேபிள் எம்ப்ளாயி எம்ப்ளாயி டேபிள் ட்ராப் ஆகிடுச்சு. அடுத்தது இன்னும் ஒரே ஒரு டேபிள் தான் மிச்சம் இருக்குது. நான் யூஎஸ் ஆர்டிஸ்ட்டு. நான் யூஎஸ் ஆர்டிஸ்ட் நான் யூஎஸ் ஆர்டிஸ்ட் போல் முன்னாடி நம்ம 2 டேபிளையும் ஒன்றா தூக்கிறதுக்கு ட்ரை பண்ணோம், ஒர்க் அவுட் ஆகலை. அதனால் இப்போ 1 by 1 போடுறேன். ஓகே, அதுவும் தூக்கியாச்சு. எல்லாத்தையும் தூக்கியாச்சு. இப்போ ரைட் கிளிக் பண்ணி ரீஃப்ரெஷ் கொடுக்குறேன். முன்னாடி 4 டேபிள் இருந்துச்சு. இப்போ எல்லா டேபிளையும் 1 by 1 தூக்கிட்டோம். ஒரு டேபிள் கூட இல்லை. ஸோ நம்ம காப்பி 4 டேபிள் எடுத்தோம். அதில் இன்செர்ட்டு டெலிட் அப்டேட்டை பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம். திரும்பவும் அதே 4 டேபிளை தூக்கிட்டோம். ஸோ ட்ராப் கமாண்ட் சக்ஸஸ்ஃபுல்லி டன். இப்போ அடுத்தது பேஜ் நம்பர் 6ல் ஒரு டேபிளை ஃபஸ்ட்லேருந்து எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுப்போம். அது ஒரு பார்ட் 3 நான் போட்டுடுறோமா, ஏன்னா அது ரொம்ப டைம் எடுத்துருச்சு, ஆல்மோஸ்ட் 1 hour. ஸோ அடுத்த பார்ட் 3ல் ஒரு டேபிளை காப்பி எடுக்காமல் எப்படி நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஏற்கனவே காப்பி எடுத்த டேபிளை ஃபஸ்ட்லேருந்து க்ரியேட் பண்ண போகிறோம். ஓகே.